தமிழக அரசின் தொடர் முயற்சியால் ஃபோர்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் மீண்டும் தொழில் தொடங்க உள்ளது. தமிழக அரசின் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தொழில் தொடங்க இசைவு கடிதத்தை வழங்கியது ஃபோர்ட் நிறுவனம். தமிழகம் முழுவதும் நாளை சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை. திருத்திய நாட்காட்டி பட்டியல்படி நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. மிலாடி நபி ஓணம் விடுமுறையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகள் மற்றும் விமான கட்டணங்கள் 3 மடங்காக உயர்வு. ஆம்னி பேருந்துகள் மற்றும் விமான கட்டணங்களை உயர்த்தியதால் பயணிகள் அதிர்ச்சி. தமிழகத்தில் PhD படிப்பில் தரம் இல்லை என்பதால் அதன் தரத்தை உயர்த்த வேண்டும். மாநில கல்வித்தரம் குறித்து ஆளுநர் RN ரவி மீண்டும் பேச்சு. அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோவை வெளியிட்டதற்காக மன்னிப்பு கோரினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாட்டின் வணிகத்தின் தூணாக விளங்கும் அன்னபூர்ணா உரிமையாளர் ஸ்ரீனிவாசனின் தனிப்பட்ட உரையாடலை பாஜகவினர் வெளியிட்டது தவறு எனவும் அண்ணாமலை வருத்தம். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை முன்னிலையில் நிர்வாகிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. செல்வ பெருந்தகைக்கு நினைவு பரிசளிப்பதில் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் கலக்கமடைந்த தலைவர்கள். தமிழகத்தில் விளைநிலங்கள் அதிகமாக உள்ளதால் பல திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. தமிழக அரசு நிலங்களை கையகப்படுத்தி கொடுத்தால் சாலை உள்ளிட்ட திட்டங்களை அமல்படுத்த தயார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. ஹிந்தியை தடுத்து நிறுத்த முடியாத நிலை உள்ளது. ஹிந்தி மொழியை படித்தால்தான் நாட்டின் பிற பகுதி மக்களுடன் பேச முடியும். தாய்மொழி கல்வியை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கருத்து. CBI வழக்கில் ஜாமீன் கிடைத்தாலும் முதலமைச்சர் பணியை அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்க முடியாத நிலை. முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, வழக்கு தொடர்பாக வெளியில் பேசக்கூடாது, வாரத்தில் 2 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் போன்ற நிபந்தனைகளால் விரக்தியில் கெஜ்ரிவால். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.